இயேசுநாதர் பிறந்தது உண்மையிலே டிசம்பர் 25 தானா? இது உண்மையா இல்ல கட்டுக்கதையா? இந்த காணொலியில கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கார்த்திகேயன். வெல்கம் டு ஆல் ஏரியா பை கார்த்திகேயன். காலகட்டத்தில் உலகிலேயே அதிகமாக கொண்டாடப்படும் பண்டிகைனா அது கிறிஸ்மஸ் தான். கிட்டத்தட்ட 200 கோடி மக்களுக்கு மேலே டிசம்பர் 25ஆவது நாள் அதிக மக்களால் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறோம். அப்படி தானே? உண்மையா இல்லையா? ஆனால் இதோட உண்மையான சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான கதையை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நமக்கு கிறிஸ்மஸ் பற்றி என்ன தெரியும்? இயேசு பிறந்த நாள் அப்படின்னு தெரியும். யோசேப்புக்கும் கன்னி மேரிக்கும் பிறந்தவர் தான் இயேசு. மீட்பர்கள் மந்தையர்களை மீட்பது, 3 ஞானிகள் பளபளக்கும் பரிசுகளை எடுத்துச் செல்வது என்பதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கு, சிறு சிறு ஆதாரங்களோட கூறப்பட்டிருக்கு. ஆனால் மத்தியேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க 4 பேர் தான் நமக்கு கிடைத்த அறிவியல் அடிப்படையில் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காங்க. இவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவத்தோட வரலாற்றை ஆராய்ஞ்சார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பல அறிவியல் அறிஞர்களும் இதை பற்றி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆராய்ந்த விஷயங்களில் 2 கேள்விகள் எழுப்பப்படுது. என்னென்ன கேள்வினா, முதல் கேள்வி, மார்க்கு மற்றும் யோவான் எழுதிய புத்தகங்களில் இயேசுவோட பிறப்பு பற்றி குறிப்பிடவில்லை. 2வது கேள்வி, மத்தியேயு மற்றும் லூக்கா தகவல்கள் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அவரது தாயார் மேரி பிரசவிக்கும் போது கன்னியாக இருந்தார்களாம். அத்தியாயத்தில் இயேசு பிறப்புல கூறப்பட்டிருக்கு. யோசேப்பியோட கனவுல தேவதை தோன்றியதாம். கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து 3 ஞானிகள் வந்தார்களாம். ஏதோது மன்னர் அப்பாவிகளை கொலை செய்தது போன்ற விஷயங்களை பற்றி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் லூக்கா அந்த தருணத்தை வேறு வகையில் கூறியிருக்காரு. இரவுல மந்தையை காத்து கொண்டிருந்த மீட்பர்கள் முன்னாடி கடவுள் தேவதை வடிவத்தில் தோண்டி இருக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காரு. ரோமானிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை எண்ணப்படுவதற்காக மித்ரேயமுக்கு மேரியும் யோசேப்பும் செல்ல கட்டாயப்படுத்துவது, ஒரு தொழுவத்தில் இயேசு வைக்கப்பட்டிருக்கதாகவும் மத்திய மற்றும் லூக்கா இடையே கருத்து இயேசுவோட பிறப்புல சந்தேகத்தை நமக்கு மறுபடியும் எழுப்புது. ஆனால் எல்லோரும் சந்தேகப்படுவதில்லை. கெண்டக்கியில் உள்ள அஸ்பியியல் இறையியல் அமைப்பின் புதிய ஏற்பாட்டாளர் விதரிங்டன் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, சுவிசேஷகர்கள் இயேசுவின் தோற்றம் பற்றிய விரிவான கதையை உருவாக்கி வைத்திருந்தால் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு கெண்டக்கியில் வாதாடுறாரு. இருவருமே அறிஞர்கள் தான். ஆனால் ஒரு நிகழ்வை பற்றி கூறும் அடிப்படையான சாட்சியங்கள் அடிப்படை அம்சத்தை உறுதிப்படுத்துகிறது என்கிறார். கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை ஒன்று இருக்கு. இவர்கள் இருவருமே இயேசு பிறந்து சுமார் 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நற்செய்தியை எழுதியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இயேசுவை நேரில் பார்த்த சாட்சிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் கிறிஸ்துவ சமூகங்கள் ஒன்றுக்கொன்று தளர்ந்து இருந்ததாக கூறப்படுகிறது அரசியல் எழுச்சிகளால். நம்ம எல்லாருமே பிரித்து பார்த்துட்டு இருக்கிற கிபி கிமு என்பதை கண்டுபிடித்தவரே டோனிசியஸ் டி ஹம்பிள் அப்படிங்கிற ரோமானிய துறவி தான். அவர் என்ன கூறியிருக்காருன்னா, கிபி 1ஆம் ஆண்டு தான் கிறிஸ்து பிறந்திருக்கலாம் அப்படின்னு கிபி 6ஆம் ஆண்டு திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. நமக்கு சுவேசர்கள் சாட்சியில் 3 தடயங்கள் நமக்கு எழும். என்னென்ன தடயங்கள்னா, ரோமானிய கணக்கெடுப்பு, மெத்தலயேம்ல நட்சத்திரம், அப்பாவிகளோட படுகொலை. ஆனால் அனைத்து யூதர்களுமே தனது பூர்வீக இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் ரோமானிய மக்களோட கணக்கெடுப்பு. லூக்கா குறிப்பிடும் மிக முக்கிய தகவல்களும் இதான். வரலாற்று ஆசிரியர்கள் இதை சந்தேகமாக பார்க்குறாங்க. இவ்வாறு குடும்பங்களை வேரோடு மாற்றுவது அப்படிங்கிறது ரோமானிய முறை அல்ல. இருப்பினும் மற்ற வரலாற்று ஆதாரங்கள்லேருந்து சிரியாவில் ரோமானிய ஆளுநரான குயிரியஸ் கிபி 6ஆம் நூற்றாண்டில் யூதேவியாவின் மக்கள் தொகையை கணக்கெடுப்பதற்கு உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த கணக்கெடுப்பு உண்மைனா இயேசு இந்த ஆண்டு தான் பிறந்தாரா? இப்போ நம்பப்படுவதிலிருந்து சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கலாம். ஆனால் மத்தியேயு கூறப்பட்ட அப்பாவிகளோட படுகொலை பற்றிய தகவல் இது உறுதி செய்வதற்கு கடினமாக நமக்கு இருக்கு. மெத்தகேமில் யூதேயர்களின் ராஜா பிறந்தார் என்ற செய்தியால் ஏதோ ஒரு மன்னர் கலக்கமடைந்து அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய 2 வயது ஆண் குழந்தைகள் எல்லாமே கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு மத்தியேவோட சுவிசேஷமாக இருக்கு. இது ஒரு கசப்பான உண்மையா இல்லை விரிவான ஒரு புனைக்கதை? நமக்கு மறுபடியும் சந்தேகம் எழுது. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு மன்னர் உண்மையிலேயே கொலைகளுக்கு உத்தரவிட்டிருந்தா யூத மன்னரோட தீவிர விமர்சகரும் 1 நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியருமான ஜோசிபஸ் அவரது குறித்த கண்டனத்தை கண்டிப்பாக அவர் கூறியிருப்பார். ஆனால் 1000க்கும் குறைவான மக்கள் தான் இருந்தாங்க. அப்பாவிகளோட படுகொலை வரலாற்றில் ஒரு சிறிய ஒரு விவரமாக மறைந்திருக்கலாம்.
எண்ணிக்கை அளவில் பார்த்தோம்னா 6க்கும் மேற்படாத ஒரு சில குழந்தைகள் மட்டுமே இருந்திருக்கலாம் அப்படின்னு விதரிங்டன் கூறுறாரு. என்னதான் இருந்தாலும் குரினியஸோட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குழந்தைகளோட படுகொலை நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் மிக எளிதுதாங்க. ஏன்னா ஏதோது மன்னர் கிமு 4ஆம் ஆண்டு இறந்து, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் இறந்துட்டதாக சொல்லப்படுது. இப்போது மறுபடியும் இயேசு பிறப்பு பற்றி சில மங்களமாகவும் ஒரு குழப்பமாகவும் ஏற்படுது நமக்கு. பெரும் செல்வந்தர்களில் இருக்கக்கூடிய மன்னர்களில் ஏதோது மன்னரும் ஒருத்தர். இவர் பெத்லகேமில் ஆண் குழந்தைகளை கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார். அதனால இவர் வரலாற்றில் இழிவான இடத்தை பெற்றிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இருப்பினும் ஒரு பேருக்கு பின்னாடி மகா அப்படிங்கிற பட்டத்துக்கு அவர் தகுதியானவர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நிரூபிக்காங்க. அப்படி என்ன நிரூபிக்காங்கன்னா, கட்டடக்கலை, வணிகம், அரசியல் சாதுரியம் இந்த போன்ற சிறப்பம்சங்களில் இவர் சிறந்து விளங்கியிருக்காருனும், மத்திய தரைக்கடலை நோக்கியும் சாக்கடலையை நோக்கியும் பிரம்மாண்டமான கோட்டைகளை இவருக்கு எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவர் நற்பெயரை மட்டுமே வச்சு இதை நம்ம கணக்கிட முடியாது. வயதினால் ஏற்பட்ட பிரம்மை இறுதியில் அவரது மனைவியும் 2 குழந்தைகளையும் அவர் தான் கொலை செஞ்சதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நம்மள நட்சத்திரம் தோன்றதை பற்றி நமக்கு மறுபடியும் சந்தேகம் இருக்கலாம். அதுக்கு அறிவியல் அறிஞர்கள் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னா, ஜோஹன்யஸ் ஹெல்ப்லர் கிமு 7ஆம் ஆண்டுக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்ட வியாழன் மற்றும் சனிக்கோள்களோட நேர்கோட்டு நிகழ்வுகளை 3 ஞானிகளும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு அவர் கூறுறாரு. கிமு 5ஆம் ஆண்டில் சீன மற்றும் கொரியர்களால் அறிவிக்கப்பட்ட வால் நட்சத்திரமாகவும் இல்லாட்டி நோவாவாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் எதுவுமே நிச்சயமாக இயேசு பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் ஒன்று கூறியிருக்காரு. தற்போது இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம். வானியல் பற்றிய அறிவும் தீர்க்க தரிசன ஒரு உண்மையும் அவர்களுக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடப்பதற்கு கடவுள் தான் அங்கே இருக்காரு அப்படிங்கிற பேரில் சித்தரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொல்பொருள் ஆய்வாளர்கள் இயேசு பிறந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. விவசாயிகளோட வீடாக அது இருந்திருக்கலாம், சிறியதாகவும் மண்பூசிய இருளடைந்தும் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காரு. இப்படிப்பட்ட பல சந்தேகம் நமக்கு எழுது. ஆனாலும் டிசம்பர் 25 கிறிஸ்மஸாக உலக அளவில் கொண்டாடப்படுது. முதல்ல ஐரோப்பா மக்கள் ஒவ்வொரு ஆண்டுமே டிசம்பர் 25ஆம் ஆண்டு கிறிஸ்மஸை கொண்டாடி பழகியிருக்கலாம். முதல்ல இது கிறிஸ்து பிறப்பு விருந்து அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. கிபி 432 எகிப்துக்கும் 6ஆம் நூற்றாண்டுல இறுதியில் இங்கிலாந்துக்கும் பரவியது. 8ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஸ்கேண்டினேரியா வரை கொண்டாடப்படுகிறது. ஆனால் கிபி 800 தான் கிறிஸ்மஸ் தினத்தன்று சார்லிமன் அப்படிங்கிறவர் ரோமானியர்களோட பேரரசாக முடிசூடப்படுறாரு. அதன் பிறகுதான் இது நாட்குறிப்பில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே கருதப்படுது. 1066 விஸ்மினிட்டர் கோட்டையில் வில்லியம் டின்கேன் குவரர் இங்கிலாந்து மன்னராக சூட்டப்பட்ட பிறகுதான் இது வரலாற்று மிக்க ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அதைத்தான் நம்ம டிசம்பர் 25 கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாடுறோம். வரலாறு என்பதும் இறையியல் என்பதும் நம்பகத்தன்மையாக இருக்கலாம். இது ரெண்டுமே உண்மையாகவும் இருக்க முடியாது, பொய்யாகவும் இருக்க முடியாது. இது ரெண்டுமே பின்னி பிணைந்தவையாக இருக்கலாம். இறையியல் ரீதியாக உள்ள வரலாற்றை உண்மையாக இருக்க முடியாது என்று பென் விதரிங்டன் கூறியிருக்காரு. ஏட்டின்புரை பல்கலைக்கழகத்தோட கிறிஸ்துவ வம்சாவளியை சேர்ந்த பேராசிரியரான ஹெல்லன் பாண்ட் என்ன கூறியிருக்காருன்னா, வரலாற்று பூர்வமாக நம்புவது அவசியம் என நான் நினைக்கவில்லை அப்படின்னு கூறியிருக்காரு. இது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மை, ஆனால் உண்மை இல்லை. என்னடா எஸ்ஏ சூர்யா மாதிரியே பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆசிரியர்கள் கூறப்பட்ட ஒரு உண்மை, ஒரு உண்மையான உண்மை என்னதுன்னா, உலக மக்கள் அனைவருமே டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் தினமாக ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான்